வெல்கம் டு டாக்கிஸ் அண்ட் டாஷஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மேட்ச் நம்பர் 61 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு ஒரு பிக் ப்ளோவா இருக்கு. ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு ஆஸ்திரேலியா போய் ரிட்டர்ன் வரும்போது கோவிட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னைக்கு மேட்ச்ல அவர் ஆட மாட்டாரு. அதாவது இன்னைக்கு அப்புறம் மேட்ச் எங்க நடக்குதுன்னா லக்னோவில் நடக்குது. லக்னோ நடக்கும்போது ஒரு எல்எஸ்சி சைடு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்டு, ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். ரிஷப்பன் பத்தி சொல்லணும்னா பெருசா அவர் வந்து ஒழுங்காவே ஆடவே இல்லை இந்த சீசன் ஃபுல்லா. சிஎஸ்கே அகைன்ஸ்ட் மட்டும் ஒரு 60+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. மற்ற எந்த மேட்சுமே ப்ராப்பரா இல்ல. நிக்கோலஸ் பூரான் ஒரு பெரிய ஹிட்டரா இருக்காரு அங்க. அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் சைஸா எல்எஸ்சி போயிட்டு இருக்காங்க. ஆனா 3 மேட்சஸும் கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணுன்ற ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க எல்எஸ்சி. அப்படியே வின் பண்ணாலும் அவங்க வந்துட்டு அடுத்த டீமோட வின் அண்ட் லூஸ் அது பேஸ் பண்ணி தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பா வந்து எல்எஸ்சி வந்து ஸ்டாப் பண்ண சான்சஸ் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அவங்க எல்எஸ்சி வந்து டாப் 4க்குள்ள போக விடாம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா அங்க பெரிய பிளேயர்ஸ் இல்லாத அப்படிங்கும்போது எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு டிராபேக்காகவும் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க எல்எஸ்சி வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் அடுத்த நெக்ஸ்ட் எல்எஸ்சி மேட்சஸ் என்னென்ன யார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கூட ஆடுறாங்க. அடுத்து வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆடுறாங்க அகமதாபாத்ல. அடுத்து ஆர்சிபி ஆடுறாங்க திரும்பி வந்து லக்னோல. ஸோ அப்படிங்கும்போது எல்எஸ்சி இன்னைக்கு வின் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். பாய்.